எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம் டிப்ஸ் 9ல் என்ன பார்க்க போகிறோம்னா தசாங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ தசாங்கத்தை பற்றி தசாங்கன்றது ஒரு தூப பவுட்ரு. இது ரொம்ப நறுமணமிக்கு. இது 10 வித மூலிகை பொருள்களால் உருவாக்கப்படுறது. அதனால தான் இது தசாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தசாங்கத்தில் என்னென்ன இருக்குது? புனுகு, ஜவ்வாது, அரக்கு, அகில், சந்தனம், இது மாதிரி பலவித மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுது இந்த தசாங்க பவுடர். இந்த தசாங்க பவுடர் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும். நீங்கள் இதை ஏற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ வாசனை வரும். கோயிலில் எப்படி வாசனை வருதோ அதே மாதிரி இங்கே வீட்லேயே நம்மளுக்கு வாசனை கிடைக்கும். இந்த தசாங்கத்தை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம வீட்டில் இந்த தசாங்கத்தை தூபம் போடுறதுனால வீட்டில் உள்ள கெட்ட சக்தி எல்லாம் போய் நல்ல சக்தி வரும். பொதுவாகவே வீட்டில் நல்ல வாசம் இருக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமியே இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இவ்வளோ நல்ல வாசனை இருக்கும்போது நம்ம வீட்டில் எதுக்குமே குறைவு இருக்காது. நல்ல வாசனை உள்ள இடத்துல நல்ல சக்திகள் தான் வரும், நல்ல தேவதை வரும். இப்போ கெட்ட சக்திகளே வராது. ஏன்னா அது துர்நாற்றம் இருக்கிற இடத்துல தான் கெட்ட சக்திகள் இருக்கும். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் தசாங்கம் நல்ல பலன்களை தருதுன்னு. நம்ம உடம்புல படுத்தி எடுக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி வலி அயர்வு இருந்தால் அதை போக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடலாம், நம்மளுக்கும் திருஷ்டி சுற்றி போட்டால் ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ள குழப்பம் தீரும், சண்டை வராது, பிரச்சனை இருக்காது, வீடு அமைதியாக சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் உள்ள கெட்ட சக்தி எல்லாம் போயிடும். இந்த தசாங்கத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக போட்டிங்கன்னா வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்தியிலே இருக்கும். உண்மையான விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த தசாங்கம். இந்த தசாங்கத்தை காலங்காலமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னும் தெய்வ சக்தி வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. இறை ஆகர்ஷண சக்தி நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். கண் திருஷ்டி விலகிடும், பிரச்சனை தீரும், கருத்திரம் விலகும், எல்லா பிரச்சனையும் விலகி வருமானம் பெருகி நல்ல வளமான வாழ்வு வரும். நல்ல மனம் இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதனால இந்த தசாங்கத்தை நீங்கள் ஏற்றி நல்ல பலன் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். இதுதான் தசாங்க பவுடர் டப்பா. இதில் ஒரு கோன் இருக்கும், அதுக்குள்ளே இந்த 2 பிளேட் இருக்கும். நீங்கள் அந்த பொடியை எடுத்து ஸ்பூன் எடுத்து அந்த கோனுக்குள்ளே நல்லா அழுத்தி விடணும். நிறைய போட்டு நல்லா அழுத்தி விட்டு இந்த கோனை அந்த தட்டில் வச்சு அச்சு மாதிரி வச்சுருங்க. அந்த கோன் அச்சு வச்சுட்டு எப்பவும் போல் சாம்பிராணியை தீப்பெட்டி வச்சு ஏற்றுவீங்களா அதே மாதிரி ஏற்றிடுங்க. பாருங்கள், இந்த ஃபுல்லாக இப்படி அழுத்தி விட்டுட்டு இந்த கோனை இந்த சில்வர் தட்டில் அப்படியே வச்சு தட்டணும். மேலே தட்டினீங்கன்னா அந்த கோன் அச்சு அழகாக விழுந்துடும். இந்த மாதிரி தட்டிட்ட பிறகு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சா, இதில் தீபம் மாதிரி ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சிட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த வாசனை ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நறுமணத்தோடு இருக்கும். வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துடும். பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வரும்.